ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வீடியோ இன்னைக்கு வந்து விட்டது. ஹை காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறேன்னா தரமான நாஸ்டால்ஜியா கேமு 2 போடலான்ட்டு இருந்தோம். அதே மாதிரி போட வந்துட்டோம். டன் 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 டன். இதோ வந்துச்சு ஒரு தலைவன். இந்த மாதிரி ஸ்டோரி வச்ச கேமை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. என் வைசிடியோடு இந்த அளவுக்கு ஸ்டோரி வச்சதில்லை. அந்த கேம் பிளே நல்லாயிருக்கும். இதில் ஸ்டோரி அல்டிமேட்டாக பிடிச்சி வந்திருப்பாங்க. நம்ம லியோ படம் அதே ஸ்டோரி தான் கைஸ். சிஜே கார்ல் ஜான்சன் இவனோட பழைய இடம், இவன் சின்ன வயசில் தங்கியிருக்கிற இடம் இங்கே சான் சிட்டி. இப்போ அவங்க சின்ன வயசில் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க, குரூப் ஸ்ட்ரீட்டுன்ட்டு. அதுக்கும் பாலாஸ் கேங்குக்கும் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனை தாங்காமல் ஹீரோ அவங்க அம்மாவை விட்டுட்டு ஒரு நாள் இந்த ஊருக்கிட்டே கிளம்பிட்டு போயிட்டான். போனோடனே அவங்க அம்மாக்கிட்டே இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்க எனக்கு பிடிக்கணுமா, நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணி பாலாஸை எதிர்த்தாலும் எதிர்க்க முடியல அப்படின்ட்டு நம்ம தலைவன் லிபர்ட்டி சிட்டிக்கு போயிருக்கான். போயிட்டு அவங்க அம்மா பாலாஸ் இவங்க பாலாஸ் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அம்மாவை. அதை தெரிஞ்சு சிஜே சரி காண்டா வந்திருக்கான். வந்து தன்னோட என்ட்ரி கொடுக்க கால் எடுத்து வைக்கிற ஒரு இடத்துல ஒரு இடமும் பயங்கர வெடிங்க பிரச்சனை இருக்குது. ஸ்டார்டிங்லேயே டாக்டர் இப்போ என்ன போலீஸ் கம்பெனி வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி உன்னை மறந்துட்டியா, பாலாஸில் இருக்கிற ஒரு நம்பர் நீங்கள் கொன்னீங்க, அது தெரிஞ்சுதான் நீங்கள் உன் காசு எல்லாத்தையும் கொடுங்க, இதை கொண்டு நீ காசை உழைச்சி சம்பாதிக்கலான்ட்டு எல்லா காசும் பிடிங்கிட்டா 350 ரூபா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இறங்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு நம்ம போயிட்டோம். பிக் ஸ்மோக் ஃபஸ்ட்டு மிஷனே நம்ம தலைவன் ஃப்ரெண்டு பிக் ஸ்மோக் கொடுத்த மிஷனு. பிக் ஸ்மோக்கு எங்கள் குரூப் ஸ்ட்ரீட் மெம்பர்ஸ்லாம் யார் தெரியுமா? பிக் ஸ்மோக்கு, ஸ்வீட்டு, ரைடர், அப்புறம் சிஜே, இதை விட நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆனால் குரூப் ஸ்ட்ரீட் மெம்பர். இவங்கெல்லாம் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பாலாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலாஸ் தேடி போகிறக்குள்ள அவங்களும் வந்து நம்மளை ஷூட் பண்ணிட்டாங்க. அவனுன்னு சொல்லக்கூடாது, கண்ட்ரி ப்ளூச்சுன்னு தான் சொன்னோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டை ஃபாலோ பண்ணி நம்ம ஹோமிஸை காப்பிட்டு கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை டிஃபீட் பண்ண பார்க்குறாங்க. நம்ம அதை தோக்கடிக்காமல் நம்ம ஹோமிஸை காப்பாற்றணும். ஹோமிஸ்னால் குரூப் ஸ்ட்ரீட் மெம்பர்ஸ். நீங்கள் GTA 5லே பார்த்தீங்கன்னா கூட ஹோமிஸ் இருக்க மாட்டாங்க. அதாவது GTA 5யும் இங்கே தான் நடக்கும். ஒரு மிஷன் நம்மளுக்கு தருவாங்க. அந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா பாலாஸ் தான் இருப்பாங்க. நம்ம ஹோமிஸ் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம சீக்கிரத்துக்கு மணி பவர் இருக்குது. அவனுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா விட மணி தான் முக்கியம். அவன் வாழ்க்கையில் அவன் செட்டில் ஆகணும் மணியை வச்சு. இதுதான் அவனோட ஒரே நோக்கம். இந்த மாதிரி ஒரு பங்கமான ஸ்டோரி வச்ச கேம் தான் GTA San Andreas. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த ரைடரை ஃபாலோ பண்ணணும். இவன் எப்போ பார்த்தாலும் கைஸ் நம்ம கேங்லேயே இந்த ரைடர் தான் கைஸ் என்னை கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். பாருங்க திட்டுறான் பாருங்க, டேய் உனக்கு ஃபேட்டி சீஜேவா, டேய் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கேன், நீ தான் குண்டு பண்ணிமே இருக்க அப்படின்னு சொல்லிட்டான். கைஸ் உனக்கு ஓட்டவே தெரியல கைஸ், வேகமா எவ்வளோ ஸ்லோவாக போகிறான் பாருங்க. டேய் பெட்டில் அமுத்தி ஓட்டணும்டா, ஓகேவா? பாருங்க நான் நின்னாலும் போக மாட்டேங்கிறேன். டேய் நீ என்ன வெக்கேஷனுக்கு போகிற, எவ்வளோ ஸ்லோவாக போகிற, வேகமாக போடா சொன்னால் தான் போகிறான் பாருங்கன்ட்டு. அவங்க பாருங்க பின்னாடி துரத்திட்டு வந்தனால வேகமாக போகிறான், இப்போ பாருங்க ஸ்லோவாக போகிறான். இந்த ஸ்டண்ட் இடத்த யாராலையும் மறக்க முடியாது. இந்த நாஸ்டால்ஜியா மூமெண்ட்டே ஸ்டண்ட் இடம், இந்த பைக்கை ஃபாலோ பண்ணுறது எல்லாம் ஒரு தனி தாங்க. என்ன தான் GTA டெஃபினட்டிவ் எடிஷன் வந்தாலும் நம்ம பழைய எடிஷன் தான் நல்லாயிருக்கும். ஓகே பாருங்க கைஸ், முன்னாடி போகிறாங்க கைஸ். கேன்டிக்கு ஓடுறா, வீட்டுக்கு ஓடுறா, சும்மா திட்டிகிட்டே இருக்காங்க கைஸ். வீலிங் அடிச்சு அவங்ககிட்ட கெத்து கட்டுவோம். பாரு தம்பி இங்கே பாரு. ஓகே அவனை முன்னாடி நம்ம போய் பீட் பண்ணலாம் கைஸ்.
ஏய் வாடா, நம்ம யார் யார் வேகமாக போய் அங்கே நிற்கிறாங்க வின்னு. வேகமா 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 கைஸ், நான் தான் வின்னு கைஸ். நான் தான் ஃபஸ்ட்டு. நான் குதிக்கிறேன், நான் தான் வின்னுன்ட்டு. அதனால தான் ஓவராக ஃபஸ்ட்டு பிக் ஸ்மோக் சொல்கிறான், மச்சான் இந்த இடம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குடா, நீ வேணாம் இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இவனோட மைண்டை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். இவன் இப்போதைக்கு என்ன இருந்தாலும் பார்க்க உங்களுக்காக நான் வரேன்டான்னு பொய் சொல்லியிருக்கான். இவனுக்கு மணி தான் முக்கியம். முக்கியமாக குரூவ் ஸ்ட்ரீட் அழிவை நோக்கி போகுதுன்ட்டு சிஜேக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவன் இந்த குரூவ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு அழிவை நோக்கி போகும்போது இங்கேருந்து எஸ்கேப் ஆகி கண்டிப்பாக வேறு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. GTA 2 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, கேண்டன் he lives in டவுன் ஸ்ட்ரீட். என்னடா பேயை பற்றியா பேசிட்டு இருக்கீங்க? கோ அண்ட் சி ரைடர். இதுதான்டா டவுன் ஸ்ட்ரீட். இது உங்கள் ஊரில் டவுன் ஸ்ட்ரீட்டா? இங்கே தான் இருக்கா? இதான் ரைடர். ஃபோன் பண்ணி சொல்கிறான், பிக் ஸ்மோக் சொன்ன மாதிரி தான் குரூவ் ஸ்ட்ரீட்டு நீ விட்டு போயிடு, நீ உங்கள் அம்மா பார்க்குறது தான் நான் வந்தேன், அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். இவனால் போக முடியும், அவங்க சும்மா சொல்கிறாங்கன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவன் சொல்கிற மிஷன்லாம் பண்ணுறான். ஃபஸ்ட்டு இவனை பார்பர் ஷாப்புக்கு போய் முடி வெட்டிட்டோட கண்ட்ரி ஃபுட் ஹேர் ஏதோ கோல்டன் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் டெம்பர் சின்ன வயசு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறான். அப்புறம் இந்த இடத்த விட்டு போயிட்டு முதல்ல சொன்னால் எதுவுமே கேட்காம இருந்தாலும் எனக்கு மிஷன்லாம் தரேன். டேட்டு பொருளாக இருக்குது. ஹேர் ஃபேஷியல் ஸ்டுடியோ நம்ம GTA Vice City மாதிரி தான் கைஸ். இவனும் சொல்கிறான், மச்சான் நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வர மாதிரி இவன் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன். ஓகே, நம்ம தாத்தா இருக்காரு. தாத்தா ஒரு நல்ல கட்டிங்காக போட்டுருங்க. என்னவென்றால் என்ன கட்டிங் போடலாம்? ஃப்ளாட்டாக இப்போதைக்கு 150 ரூபா. இது பார்ப்போம் நல்லா இதுதான்ட்டு. யாருறாங்க? நல்லா இருக்கு கைஸ், இதே எடுத்துப்போம். பெங்கின் மூட்டை மாதிரி இருக்குது மண்டை. ஓகே விடுங்க கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில போகிறோம் கெத்தா. ஆனால் மண்டை தான் புதுசு புதுசுன்னு இருக்கு. என்ன சொல்ல போகிறானோ? என்னடா காமெடி பண்ணி வச்சுருக்கு. ஆனால் செம்மையாக இருக்குது. இன்னும் பயங்கரமாக நீ ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்க? சும்மா சொன்னேன். இப்போ கொஞ்சம் போய் சாப்பிடு, பீஸா சாப்பிடு. வெல் ஸ்டாக்கர் பீஸா இருக்குது, அங்கே போய் சாப்பிடு. நிறையா சாப்பிட்டீங்கன்னா உனக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி ஓவராக சாப்பிட்டீங்கன்னா உனக்கு தொப்பை தான் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போய் பீஸா சாப்பிட்டு போய் ஏதாவது ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணலாமா, பர்கர் ஆர்டர் பண்ணலாமா, பீஸா ஆர்டர் பண்ணலாமா, எது இருந்தாலும் ஓகே. டேய் டு த மார்க்கர் போட்டேன். ஃபஸ்ட்டு இது வேணாம், இது சாலட் மீல் ஃபுல் ட்ராக்கே வாங்கிக்கலாம் கைஸ். அதில் தான் பீஸா இருக்குது. ஓகே, ஃபுல் ட்ராக் பர்ச்சேஸ். ஓகே, பர்ச்சேஸ் கொடுத்துட்டோம், சாப்பிட்டுட்ருக்கோம். இவன் இந்த குசும்பு வேலை தான் பண்ணுவா பாருங்க கைஸ். கன் எடுத்துகிட்டு வந்து உன் கடையில் இருக்கிறது எல்லாத்தையும் குர்றா அப்படின்னு கேட்குறான். என் கல்லில் இருக்கிறதாடா கொடுக்கணும் அப்படின்ட்டு கன் சுட ஆரம்பிச்சிடுவான் அவன். பாருங்க கையில் கன் வச்சுருவானா. டே தம்பி செத்துட்டோம் கைஸ். போச்சுடா. திரும்ப நான் கன்டினியூ பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்க கைஸ், வரட்டும் வாடா, வெளியில் வாடா. இப்போ வருவான் பாருங்க. போடடிய என்கிட்டேவா? பார்த்தீங்கன்னா அவனை போட்டோம். இப்போ இது இப்போ வந்து ஒரு சீட் போட்டு வந்துடலாம் வீட்டில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காசு டன் சீட் போட்டேன். ஓகே, இப்போ நம்ம குரூப் சீட்டு லைஃப் ஓகே. எப்போ போவோம் இல்லை கோளாறு ஆயிரும். திருப்பி போகணும். ஓகே, போயிட்டு இப்படி போனால் போயிடும். நம்ம அப்படியெல்லாம் போயிட்டு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் முடிச்சுட்டேன். வீடியோ 3 நிமிஷம் முடியும். ஓகே,
முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இறங்கிட்டோம். மிஷன் பாஸ் ஜஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம ஒரு இது வச்சுருக்கோம். இதுதான் கடைசி மிஷன். இது முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, ட்ரைவ் வித் ஸ்வீட் டு இடின்வுட் போகணுமா கைஸ்? எது அங்கே போகிறாங்க? மிஷன் இது நடந்துச்சு. என்ன பண்ணணும்? ஓ, பெயிண்ட் அடிக்கணுங்களா? இங்கே பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, அவன் அந்த இது ஏரியாவில் வந்து ரிமைனிங் இடத்துலலாம் அடிக்கணும். இங்கே ஒன்று பச்சை கலர் இருக்கிற இடத்துக்குலாம் போகணும். கைஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறான். பாலாஸ் தான் செத்துன்னு எழுதிடுறாங்க. ப்ளூ ஸ்ட்ரீக் தான். ஓகே, வீடியோ அடிச்சுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு குதி. ஓகே, அப்படியே போய் காரில் ஏறிக்கலாம். இந்த கேமே ஒரு ஐகானிக் தான் கைஸ். எல்லா கேமுமே ஒரு இடம் எடுத்துருவாங்க. போச்சா ஸ்மார்ட் எங்கடா இது போகல? போக முடியல கைஸ். பேசாமல் கண்ணை வச்சு அடிச்சிடும். என் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ திரும்ப நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ திரும்ப நம்ம கார் பண்ணுமா கைஸ்? எப்படியோ ஈஸ்ட் லாஸ் ஆண்டர்ஸுக்கு வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் நம்ம டக்குன்னு அடிச்சிடும். ஸ்ப்ரேவை அடிச்சு இன்னும் சில இடம்லாம் இருக்கும், அங்கே போய் அடிச்சிடலாம். ஓகே, ஏடா குமிச்சிட்ருக்க? ஏதாவது திருட வேலை பண்ணுறியா? போலீஸ் இது பார்த்து திருடன்னு நினச்சிக்கு போகிறான்டா டேய். ஓகே, இப்போ பாலாசுக்கானுங்க ஈவனுங்க அவன் கண்ணில் வந்து ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு தான் அதை அடிக்கணுமா? போடாங்க கைத்து அடிச்சாது. ஓகே, ஒருத்தனை போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம். ஐயோ, போலீஸாக வந்துட்டா வாட்டரில் ஒரு சீட்டு வர பண்ணுவா. கைஸ், எப்படியோ நம்ம சீட் போட்டோம். எப்படியோ சீட் போட்டனால ஸ்டார் போயிடுச்சு. கிளிம் இன்டு த ஃபென்ஸ். ஓகே, இது போட்டு கைஸ் அங்கே பாருங்க ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே ஏறிக்கிட்டு என்னடா ஸ்பைடர்மேன் வித்தெல்லாம் பண்ண சொல்கிறீங்க? பண்ணுவா, ஃப்ரெண்டு சீட்டுக்காக என்னவோ பண்ணான். இது இவனோட மைண்டு. ஆனால் இவனோட மணி போகிற இப்போ. ஓகே, கெட் பேக் டு ஸ்வீட்ஸ் கார். ஸ்வீட்னா அந்த ஸ்வீட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்வீட் கார்னா லட்டு அந்த உள்ள வச்சே. இப்போ நான் முதலே எல்லாரும் சொல்லிட்டாங்க நீ இதை விட்டு போயிடுது. நோவா நோவுன்னே போடும். மிஷன் காஸ்ட் 200 rupees. ஓகே காய்ஸ், நம்ம கடைசியாக முடிச்சிட்டோம். அப்படியே எல்லா மிஷனும் நம்ம திரும்ப அடுத்த பாட்டில் சந்திக்கலாம்.